இந்த கோவிலில் இருக்கும் முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும். இத்தலத்திற்கு வந்து முருகனை வணங்கினால் பாவங்கள் விலகி பிள்ளை பேரும் பரிசுத்த ஞானமும் பிறக்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள். அதுதான் பூம்பாறை குழந்தை வேலப்பரின் மகிமை. தமிழ்நாட்டின் கொடைக்கானலுக்கு அருகில் உள்ள பூம்பாறை முருகன் கோவில் ஒரு பழமையான புனிதமான இடம். இங்கு உள்ள முருகனை குழந்தை வேலப்பர் என அழைக்கிறார்கள். பழனியில் உருவாக்கிய தண்டாயுதபாணி சிலைக்கு பிறகு அதே ஆன்மீக ஞானத்தால் போகர் இந்த பூம்பாறை மலையில் பஞ்சபூத சக்திகள் மற்றும் அரிய மூலிகைகளை சேர்த்து மிகுந்த தியானத்துடன் நவபாஷாணத்தால் குழந்தை வேலப்பர் சிலையை உருவாக்கி வணங்கினார். மேலும் தமிழ் கடவுள் முருகனை பாடி பல புனித தலங்களை தேடிய திரு அருணகிரிநாதர் ஒரு நாள் பூம்பாறை மலைக்கு வந்தார். அந்த நாள் இரவு ஆகிவிட்டதால் கோவில் மண்டபத்தில் அருணகிரிநாதர் தூங்கிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஒரு ராட்சசி அவரை கொல்ல வந்தாள். அப்போது முருகன் குழந்தை வடிவத்தில் வந்து அருணகிரியின் மேல் ஏறி விளையாடினார். இதை பார்த்த ராட்சசி ஒரு தாயும் குழந்தையும் விளையாடுகிறார்கள் என நினைத்து விலகினாள். பின்னர் தன் ஞான திருஷ்டியால் அந்த உண்மையை உணர்ந்த அருணகிரிநாதர் முருகனை குழந்தை வேலர் என உருகி பாடினார். அந்த பெயர் இன்று வரை நிலைத்திருக்கிறது. இன்றும் கோவிலில் முருகன் அருகில் அருணகிரிநாதரின் சிலையும் தரிசனத்திற்கு உள்ளது. இத்தலத்தில் பக்தியுடன் வந்தால் பாவங்கள் நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்கள் உணர்ந்த நிச்சயமான நம்பிக்கை. ஓம் சரவண பவ.